ஹலோ கைஸ், சென்னையோட ஹார்ட்னு அழைக்கப்படுற கத்திபாரா ஜங்ஷனுக்கு மேலே ஒரு பயங்கரமான கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. ஒரு இன்ஜினியரிங் மார்வல்ஸ் அப்படின்னு சொல்றதுல ஒரு சூப்பரான கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. அதாவது சென்னை மெட்ரோவோட ரெட் லைன் ரூட் இந்த கத்திபாரா ஜங்ஷனுக்கு மேலே போறதை பத்தி தான் நம்ம இந்த கவரேஜில் பார்க்க போறோம். இந்த ரெட் லைன் ரூட்ல இந்த கத்திபாரா ஜங்ஷன் இன்ஜினியருக்கு பல சவால்களை கொண்டு வந்தது. ஃபர்ஸ்ட் சவால் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இங்க கத்திபாரா பிரிட்ஜ் இருக்கு, அதுவே பல அடி உயரம். அது மட்டும் இல்லாம இங்க பக்கத்துல வந்து கிரீன் லைன் ப்ளூ லைன் அப்படின்ட்டு 2 மெட்ரோ ஸ்டேஷன் ஆல்ரெடி ரன்னிங்ல இருக்குது. அது போக இது வந்து ஏர் ஃபனல் ஜோன். ஆக்சுவலா பக்கத்துல ஏர்போர்ட் இருக்கிறதுனால ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகிறது, லேண்ட் ஆஃப் ஆகிறது எதுவுமே டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. இது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி இதுக்கு மேல இன்னொரு பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். ஸோ அதுதான் இங்க ரொம்ப சவாலான வேலை. ஸோ அதையும் இன்ஜினியர் செம்ம பர்ஃபெக்டா பண்ணி முடிச்சிருக்காங்க. இப்பதான் ஆலந்தூர் ஸ்டேஷன் கிராஸ் பண்ணோம். இந்த ஆலந்தூர் ஏற்கனவே ஒரு இன்டர்சேஞ்ச், அதாவது கிரீன் லைனுக்கும் ப்ளூ லைனுக்கும் ஒரு இன்டர்சேஞ்ச் இருக்கு. ஸோ ரெட் லைனும் நம்ம அங்கே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதை தொடர்ந்து இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது சென்ட் தாமஸ் மவுண்ட். இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு ஏற்கனவே நம்மளுக்கு வந்து கிரீன் லைன் ரூட் கனெக்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் பக்கத்திலே வந்து நம்மளுக்கான ரெட் லைன் ரூட்டும் அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் இன்னொரு இன்டர்சேஞ்ச் ஸ்டேஷனாக இருக்க போது பார்த்தீங்கன்னா, ரெட் லைன் ரூட்ல இருந்து நம்ம கிரீன் லைன் மாறணும்னா இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்டை நம்ம வந்து இன்டர்சேஞ்ச் ஸ்டேஷனாக மாற்றிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து எம்ஆர்டிஎஸ் ஒர்க் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக நம்ம இப்போ பாயிண்ட் பண்ணிக்கிறது தான் அந்த எம்ஆர்டிஎஸ் ரூட். ஸோ இது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 18 வருஷம் டிலே ஆன இந்த எம்ஆர்டிஎஸ் ரூட்டை இப்போ வந்து கவர்மெண்ட் சிஎம்ஆர்எல் கூட எடுக்க ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அதனால இப்போ இந்த ஹேண்ட் ஓவர்ஸ்க்கான ஒப்பந்தங்கள்லாம் போயிட்டு இருக்கு. அதாவது ட்ராக்ஸ் முதற்கொண்டு அந்த லேண்ட் எல்லாமே, அப்புறம் அசட்ஸ் எல்லாமே வந்து நம்ம சென்னை மோட்டருக்காக ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கான ஒப்பந்தங்கள்லாம் இந்த செப்டம்பருக்குள்ள முடியும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. ஆக்சுவலாக அந்த எம்ஆர்டிஎஸ் ரூட் பார்த்தீங்கன்னா நவம்பர்ல ஓப்பன் பண்ண போறோம் அப்படின்ட்டு ஏற்கனவே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. பட் இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு தெரியல. ஏன்னா இது வந்து அந்த எம்ஆர்டிஎஸ் ரூட் வந்து இப்போ வந்து சிஎம்ஆர்எலுக்கு ஹேண்ட் ஓவர் ஆகுறதுனால மேபி அவங்க அப்படியே எம்ஆர்டிஎஸ்ஸாவே கொஞ்ச நாள் கன்டினியூ பண்ணிட்டு அப்புறம் வந்து மெட்ரோக்கு கன்வெர்ட் பண்ணுவாங்களா, இல்லைன்னா டைரக்டாவே மெட்ரோ மாத்திட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்டென்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இப்போ வந்து இந்த எம்ஆர்டிஎஸ் ரூட் இன்னும் ஆப்ரேஷனுக்கு வராமல் இருக்கிறதுக்கு காரணம், இங்கே ஏற்கனவே ஒரு மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா கீழே வந்து எம்ஆர்டிஎஸ் ரூட் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. பட் அதுக்கு மேலே ஆன் டாப் ஆஃப் தட் நம்மளுக்கு மெட்ரோ ஒர்க் இன்னும் போயிட்டு இருக்கிறதுனால இந்த எம்ஆர்டிஎஸ் ரூட் ஓப்பன் பண்ணலை. ஸோ இதுதான் வந்து இந்த எம்ஆர்டிஎஸ் ரூட்டு ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்கான காரணம். பட் நம்ம மெட்ரோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நவம்பருக்குள்ள நாங்கள் இந்த ஒர்க்கை முடிச்சிருவோம். ஸோ நவம்பர் எண்ட்ல இருந்து எம்ஆர்டிஎஸ் இங்கே ரன் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷன். அது அங்கே ஒரு லோக்கல் ட்ரெயின் போயிட்டு இருந்தது. ஜஸ்ட் அதை தான் உங்களுக்கு கேப்சர் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் தான் கிட்டத்தட்ட ஹாட் ஸ்பாட்டாக இருக்குண்ட அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து சபர்பன், அப்புறம் வந்து இந்த எம்ஆர்டிஎஸ் ரூட், அது போக மெட்ரோ எல்லாமே இங்கே ஜாயின் பண்ணுறதுனால இது ஒரு செம்ம பயங்கரமான ஒரு எல்லாமே மெர்ஜ் பண்ணுற ஒரு சூப்பரான ஹப்பாக மாறும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இப்போ நம்ம இருக்கிறது தில்லை கங்கா நகர் சப்வே பக்கம் தான். பார்த்தீங்கன்னா இதில் வந்து எம்ஆர்டிஎஸ் ரூட் ஒர்க் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. பட் வந்து மெட்ரோ ஒர்க்கு தான் இன்னும் போயிட்டு இருக்குது. ஸோ அந்த கிரைடர்லாம் ஆட் பண்ணுற ஒர்க்கு. ஸோ இது வரைக்கும் பில்லர் முடிச்சிருக்கு, அது பிறகு பில்லர் முடியல. ஸோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இங்கே தான் வந்து அந்த ஆக்சிடென்ட் நடந்தது. ஆக்சுவலாக அந்த கிரைடர்லாம் வந்து கீழே சரிஞ்சு விழுந்தது. இப்போ அதெல்லாமே சரி பண்ணிட்டாங்க. ஸோ அதனால எம்ஆர்டிஎஸ் கூடி சீக்கிரம் ரன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஒர்க்கு இன்னும் போயிட்டு தான் இருக்குது. ஸோ இது வந்து ஆதம்பாக்கம் வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து ஏற்கனவே மேடவாக்கத்துல இருந்து ஆதம்பாக்கம் வரைக்கும் கவர் பண்ணி மல்டிபிள்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கோம். ஒரு 3 வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா அதோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் எண்ட் ஸ்க்ரீன்லையும் ஆட் பண்ணுறேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆதம்பாக்கம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பில்லர் ஒர்க்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் மேலே வரைக்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ நடுவில் ஒரு சில பில்லர்ஸ்க்கு மட்டும் அந்த மேலே உள்ள அந்த ஜாயின் பண்ணுறது ஆட் பண்ணுறதுக்காக இங்கே லாரியில் வெயிட் பண்ணிட்டு இருந்தது. ஸோ இது நான் போகும்போது அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. மேபி இது மேலே இதில் இந்த பில்லர் மேலே ஏதோ ஒரு பில்லரில் வைக்க போகிறாங்க போல இருக்கு. ஸோ ஜஸ்ட் அதை கேப்சர் பண்ணி போடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பில்லர் ஒர்க்ஸ் முடிஞ்சிருச்சு. பட் வந்து கிரைடர் எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ இப்போதான் வந்து இதுதான் வந்து ஆதம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன். இங்கே ஏற்கனவே வந்து எம்ஆர்டிஎஸ் ஒரு இன்டர்சேஞ்சஸ் இருக்கு. பட் எம்ஆர்டிஎஸ் அஸ் ஆஃப் நவ் நாட் ரன்னிங். ஸோ அதனால இப்போதைக்கு கூடிய சீக்கிரம் அதுவும் ரன் ஆகும். ஸோ அப்படிங்கிறதுனால இந்த இடமும் ஒரு முக்கியமான ஸ்பாட்டாக மாறலாம். இதுவும் ஒரு இன்டர்சேஞ்ச் ஸ்டேஷனாக மாறுறதுக்கு ஃபுல் வாய்ப்புமே இருக்குது. ஸோ இதோட நம்ம வந்து மெட்ரோ கிராஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எம்ஆர்டிஎஸ் அப்டேட் தான்.
ஸோ பல நண்பகமான சோர்ஸ்லேருந்து சொல்லியிருக்காங்க இந்த எம்ஆர்டிஎஸ் ரூட் வந்து கண்டிப்பாக நவம்பரில் ரன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எம்ஆர்டிஎஸ் ரூட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா ஆதம்பாக்கம் ஸ்டேஷன் இருக்குது, அதுபோக புழுதிவாக்கம். ஸோ இந்த ஸ்டேஷன்ஸ் ஒர்க்லாம் முடிஞ்சு பல வருஷம் ஆகிப்போச்சு. கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சு போச்சு. மேலே உள்ள அந்த பில்லர்ஸ் முடிஞ்சு போச்சு, அதுக்கு மேலே அந்த ட்ராக்கு, அதுக்கு மேலே அந்த வயரிங் எல்லாமே கம்ப்ளீட்லி எல்லாமே முடிஞ்சிருச்சு. அந்த நடுவில் ஒரு 500 மீட்டர்ஸ் லேண்ட் அக்விசிஷன் ப்ராப்ளம் இருந்தது. இப்போ அது எல்லாமே கிளியர் பண்ணி ஸோ அது எல்லாமே கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ ஜஸ்ட்டு நம்ம மெட்ரோ ஒர்க் முடிகிறதுக்காக மட்டும்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது முடிஞ்ச உடனே ஹோப்ஃபுல்லி இந்த இயர் எண்டுக்குள்ள இந்த ஒர்க்கு இந்த ரூட் ஓப்பன் ஆயிரும் அப்படின்னு நம்புவோம். கிட்டத்தட்ட அந்த ரூட்ல உள்ள எல்லா மக்களுமே அதை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வேளச்சேரி பக்கம் வந்துட்டோம். ஆக்சுவலாக கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த ட்ராக்ல கொஞ்சம் வேலைலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே நிறையா ஃபுல்லாக செடியெலாம் வளர்ந்துருந்தது, அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ பார்க்கும்போதும் அதில் சில செடிகள்லாம் முளைச்சி தான் இருந்தது. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னும் பர்பிள் ரூட் அப்புறம் மற்ற ரூட்லாம் ஃபியூச்சரில் கவர் பண்ண போகிறோம். அதெல்லாம் தொடர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ண நம்ம சேனலில் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. வில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பாய்.